தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த நாள் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மனிதன் இயற்கையான குணமே சிந்திப்பது சிரிப்பது தான். இந்த இரண்டையும் சரியாக பயன்படுத்தினால் வாழ்வை செழுமையாகும். இன்றைய நாள் விஸ்வாச வருடம் மாசி 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 24/2/2026 கிருத்திகை நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் ரிஷபராசியில். இன்று திதி சப்தமி வளர்பிறை, யோகம் ஐந்தரியம். இன்று கரணம் வணிசை. இன்று சந்திராஷ்டமம் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்து. இன்று நல்ல நேரங்கள் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலையில் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரங்கள். ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய அமிர்தாதி யோகம் சித்த யோகமாக உள்ளன. இன்றைய வார சோலை கிழக்கு, அதற்கு பரிகாரம் பால். மேசராசி அன்பர்களுக்கு இன்று மன மகிழ்ச்சியை கொடுக்கின்ற பொன்னாளாக இருக்கின்றன. குறிப்பாக தன வருவாய்கள் ஏற்படுகிற பொன்னாள். இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் திருமணம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கிற காலகட்டங்கள், திருமணம் இல்லாதவர்கள் திருமணங்கள் ஏற்படுகிற காலகட்டமாக ஒன்று. இன்று சுப தகவல்கள் வருகிற காலகட்டம். லாபம் ஈட்டும் வகையில் இருப்பதால் இன்று முயற்சி செய்தாலே இன்று நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சேருகிற காலகட்டம் ஒன்று. குறிப்பாக வேலைக்கு செல்பவர்கள் இன்று வேலை மாறுதலாமா, வேலை சம்பந்தப்பட்ட பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இது போன்ற சிந்தனைகள் செய்தால் இன்று அனுகூலமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன வருத்தங்கள், பிரச்சனைகள் இன்று தீர்வு காண வேண்டிய காலகட்டமாக ஒன்று. நிச்சயமாக இன்று ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுகிற காலகட்டம். குறிப்பாக குலதெய்வம் சம்பந்தப்பட்டது, தீட்சை வாங்கலாமா, சிவன் கோயிலுக்கு செல்லலாமா, தீப வழிபாடு செய்யலாமா, இது போன்ற சிந்தனைகள் உங்களுக்கு பெரிதளவு ஏற்படுகிற காலகட்டமாக ஒன்று. இன்று நிச்சயமாக ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிற காலகட்டம். இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவ வழிபாடுகள் செய்தால் மிகுந்த சிறப்பாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு ராசி எண்ணாக 1 மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற பொன்னாள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற பொன் நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு பொதுவாக 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் தானிய விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள். உங்கள் ராசியை 3க்குரிய சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் புது விஷயங்கள், புதிய தகவல்கள் ஏற்படுகிற காலகட்டமாக ஒன்று. இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிற சூரிய பகவான் மற்றும் 5 கிரக சேர்க்கைகள், சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், இந்த கிரக சேர்க்கைகள் தொழில் ரீதியாக அதிக கவனம், அதிக முன்னேற்றத்தை கொடுக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள், வெளியூர் சம்பந்தப்பட்டது அற்புதமாக இருக்கின்றன. மாணவர்கள் குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்டது, படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது. குறிப்பாக வெளிநாடு செல்லலாமா, படிப்புக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், என்ன தொழில் எடுக்கலாம், என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம், இது போன்ற சின்ன சின்ன மாணவர்கள் குழப்படி ஏற்படும். ஆனால் இறுதியில் வளர்ச்சி ஏற்படுகிற காலகட்டம். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சென்று நின்றவர்கள் திருமணம் இருக்கா இல்லையா என்ற குழப்பம் ஏற்படுறது, திருமண காலகட்டம் ஏற்பட வாய்ப்புண்டு. உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கின்ற பொன்னாள். இன்றைய ராசி உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்பட இன்னும் வழிபட வேண்டியதை விஷ்ணு, துர்க்கை மற்றும் பத்மநாத சாமிகள் வழிபாடுகள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. 5ஆம் எண் மற்றும் பச்சை நிறங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பை அள்ளி கொடுக்கின்ற பொன்னாள். மிதுன ராசிக்கு இன்று பக்தி மனப்பான்மைகள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்கின்றன. இறை அருள் கிட்டும் நாள். உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி பொதுவாக பாக்கியஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கைகள் இன்று அள்ளி கொடுக்கின்ற பொன்னாளாக இருக்கின்றன. தொட்டதெல்லாம் தொடங்கும் மனதிற்கு திருப்திகரமாக ஏற்படுகின்ற சுப நாளாக இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் இத்தனை நாளாக இருந்த கவலைகள் நீங்கி சுபமான விஷயங்கள் ஏற்படுகிற காலகட்டம். உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் செல்லுகின்ற நட்சத்திர அம்சங்கள் இருப்பதால் குறிப்பாக இப்போது தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்டது, விரயம் ஏற்பட்டது மீண்டும் எடுக்கின்ற காலகட்டங்கள், வேலை மாறுதல் செய்யலாமா, முதலீடு செய்யலாமா, இது போன்ற சிந்தனைகள் ஏற்படுகிற காலகட்டங்கள் அற்புதமாக இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் அள்ளி வருகின்ற காலகட்டம். குறிப்பாக கூட்டு என்றொரு விஷயத்தில் திருப்திகரமாக இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிற காலகட்டம் ஒன்று. குறிப்பாக வேலை சம்பந்தமாக நீங்கள் முயற்சி செய்தாலே இன்டர்வியூ சம்பந்தப்பட்ட ப்ரிப்பரேஷன் ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய காலகட்டங்கள். வெளி மாநிலம், வெளியூர் சம்பந்தப்பட்டது திடீரென்று சிபாரிசுகள் கிடைக்கின்ற காலகட்டமாக இருக்கின்றன. மிகுந்த அற்புதமான பொன்னாளாக இருக்கின்றன. உங்களுக்கு ராசியாக எண்ணாக மற்றும் நிறங்களாக இருப்பது பிங்க் மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. ராசி எண்ணாக 6ஆம் எண் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்ற பொன்னால். உங்களுக்கு இப்பொழுது வழிபட வேண்டிய தெய்வமாக சிவ வழிபாடு, பெருமாள் 2 தெய்வத்திற்கும் ஒரு முறை மாலை சாத்தி வழிபாடு செய்தால், சிவன் பெருமாள் 2க்கும் ஒரே நாளில் சென்று வழிபாடு செய்யும் பொழுது மனதில் எண்ணிய அனைத்து விஷயமும் நல்லபடியாக நடக்கின்ற பொன்னாள் என்று. கடகராசி அன்பர்களுக்கு இன்று அற்புதமான நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் ஏற்படுகின்ற பொன்னாளாக இருக்கின்றன. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் தவறவிட்ட வாய்ப்பை திருப்பி பெற முயற்சி செய்கிற காலகட்டங்கள். குறிப்பாக திருமண ரீதியாக ஏற்பட்ட கசப்புகளை சரி செய்ய வேண்டியது, குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன மனக்கசப்புகளை சரி செய்ய வேண்டிய காலகட்டம் ஒன்று. கூட்டு தொழிலில் செய்த விஷயத்தில் இன்று இன்னும் விருத்தி செய்ய வேண்டிய காலகட்டமாக உள்ளன. குறிப்பாக இன்று இன்சூரன்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட், அடகு வைத்த பொருளை மீட்கிறது, கடன் வாங்குவதிலிருந்து தப்பிக்க வேண்டிய காலகட்டமாக உண்டு. கடன் வாங்காமல் இருந்தால் இன்று சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இன்று வேலை செய்தவர்களுக்கு ஏற்பட்ட இந்த வேலையில் அதிக பளு இருக்கும் காலகட்டத்தால் சரியான ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்று கடின உழைப்போடு ஸ்மார்ட் ஒர்க் செய்தால் நல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம். உங்கள் ராசி 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் வார்த்தையை கவனமாக பயன்படுத்த வேண்டிய நாள். குறிப்பாக
உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் இருப்பதால் அனைத்தும் முயற்சி செய்ய வேண்டும். பொறுமையாக யோசித்து செய்த அனைத்து விஷயம் வெற்றி பெறுகிற காலகட்டமாக உண்டு. உங்களுக்கு இன்று அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 9 மற்றும் சிவப்பு, மெருண் நிறங்கள் மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கின்றன. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக சுவாமி மலைகள், கந்த சஷ்டி கவசங்கள், இது போன்ற கந்த அலங்காரம், கந்தர் அனுபூதி, இது போன்ற ஏதோ ஒன்று கேட்டு வந்தாலே இன்று தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்தும் அள்ளி கொடுக்கின்ற நாளாக மாறிவிடும். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று முயற்சிகள் திருவினையாகும் பொன் நாளாக இருக்கின்றன. குறிப்பாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் தவறவிட்ட வாய்ப்புகள் எல்லாம் தொடர்கின்ற காலகட்டம், மன உறுதி ஏற்படுகிற காலகட்டம், தொழில் ரீதியாக முன்னேற்றம் செய்யலாமா, செய்ய தவறிய விஷயத்தை மீண்டும் செய்யலாமா என்ற பல எண்ணங்கள் ஓடுகின்ற காலகட்டம். இப்பொழுது கூட்டு சம்பந்தப்பட்டது, கணவன் மனைவி உறவுகள், சொந்த பந்தத்தில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் அனைத்தும் விளக்கும் காலகட்டம் ஒன்று. உங்களுக்கு வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் ஏற்படுகிற காலகட்டமாக ஒன்று. தொலைதூர முயற்சி செய்தால் அற்புதமாக இருக்கும். புதிய நபர்கள் இன்று நிறைய பேர்கள் உங்கள் சந்திக்க வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. உங்களுக்கு இப்பொழுது தகவல் சம்பந்தமான ஃபோன் சம்பந்தப்பட்டது கவனமாக கரெக்டாக இருந்தாலே வெற்றி வாய்ப்புகள் அதிகம். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த ஒப்புதல் ஏற்படுகிற கையெழுத்திடுகிற காலகட்டம் ஒன்று. குறிப்பாக டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது, விஓஓ அல்லது பட்டா சம்பந்தப்பட்ட இது மாதிரி இடம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு செய்தாலும் சிறப்பாக இருக்கும் காலகட்டங்கள். பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொலைந்து போன பொருளை கண்டுபிடிக்க இது போன்ற அனைத்து அற்புதமாக இருக்கிற காலகட்டங்கள். இன்றைய காலகட்டத்தில் வேலை செய்பவர்கள் வேலைக்கு இன்னும் சிறிது முயற்சி செய்து இன்னும் முன்னேற்றத்துக்காக பயணிக்க வேண்டிய காலகட்டம். உங்களுக்கு அஷ்டம சனியாக இருந்தாலும் கூட இந்த தாக்கம் வெகுவாக இல்லை என்பதை கூறலாம். இன்று வளர்ச்சி ஏற்படும் காலகட்டத்தில் அற்புதமான நாள். உங்களுக்கு ராசி எண்ணாக இருப்பது 3 மற்றும் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. சப்த கன்னிகள் வழிபாடு, குழந்தை வடிவத்தில் இருக்கிற கிருஷ்ணர் வழிபாடு இன்று அமோகமாக வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுக்கின்ற நாள் இன்று. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பக்தி மனப்பான்மை அதிகரிக்க வேண்டிய நாளாக இருக்கின்றன. குறிப்பாக சித்திரை நட்சத்திரக்காரர்களின் சந்திராஷ்டம் இருப்பதால் இன்று சின்ன சின்ன விஷயத்தில் கவனிக்க வேண்டியது, தெரியாத விஷயத்தில் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடக்கூடாத நாளாக இருக்கின்றன. குறிப்பாக நிறைய பணங்களோ விலை உயர்ந்த பொருட்களை கையில் எடுத்து செல்வதை தவிர்க்க வேண்டும். இன்று யாருக்கும் உறுதி கொடுக்கக்கூடாத காலகட்டம். அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட பொறுமையாக கடைபிடித்தல் மிகுந்த யோகமாக இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் சின்ன சின்ன தொந்தரவு இருந்தாலும் இன்று இறுதியில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் 5 கிரக சேர்க்கை இருப்பதால் வேலை வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் ஏற்படுகிறதால் கண் கொத்தி பாம்பாக கவனித்து கொண்டே இருந்தால் ஏதோ ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் நாளைக்கு முடிவெடுத்துக் கொள்வது சாலச்சிறந்ததாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் தொலைதூர பயணங்களில் அனுகூலமாக இருக்கின்றன. இன்று குறிப்பாக முதலீடு செய்வதற்காக திட்டங்கள் இன்று தகவல்களை சேகரிக்க அற்புதமான நாளாக இருக்கின்றன. குடும்ப உறவுகளில் இருந்த கசப்புகளை சரி செய்ய வாய்ப்புகள் உள்ளன. இன்றைய காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்க சனி பகவான் சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் காகத்துக்கு உணவு வைத்தாலே மிகுந்த யோககரமாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 8 மற்றும் நீலம் மற்றும் ராயல் ப்ளூ மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. சனீஸ்வரர் வழிபாடு ஒரு முறை செய்து எண்ணெய் தானங்கள் கொடுத்து விட்டாலோ, வீட்டில் உள்ள கழிவறைகள் சுத்தமாக செய்தாலும், இதில் வாழ்வியல் பரிகாரம் இது செய்தாலும் நிச்சயமாக இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கின்ற சந்திராஷ்டம தோஷமும் விலகி அற்புதம் குளிக்கும் பொன்னாளாக மாறிவிடும். துலாம் ராசிக்கு இன்று அதிர்ஷ்ட யோகங்கள் இருக்கின்ற லாபகரமான நாளாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கைகள் மனதளவில் நிறைய தைரியங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வாய்ப்புகள் அள்ளி கொளிக்கின்ற பொன்னாளாக இருக்கின்றன. குறிப்பாக பஞ்சமஸ்தானத்தில் தன் கிரகம் சேரும் பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும், அரசியல் சம்பந்தப்பட்ட, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட, பூர்வீக ரீதியான சொத்துக்கள், பூர்வீக குலதெய்வம் விஷயம் அனைத்தும் அனுகூலமாக இருக்கின்றன. ஏற்கனவே முயற்சி செய்து தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்தும் திருத்துவதற்கு உண்டான காலகட்டம். இப்பொழுது லாபகரமாக இருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகள், இளைய சகோதரிகள் அனுகூலமாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் குறிப்பாக சித்திரை நட்சத்திரங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மற்ற நட்சத்திரக்காரர் அனுகூலமாக, லாபகரமாக, திடீர் நண்பர்கள், கூட்டு சம்பந்தப்பட்டது, காதல் சம்பந்தப்பட்டது, திருமணம் சம்பந்தப்பட்டது யோக பலனை கொடுக்கின்றன. இப்பொழுது முதலீடு செய்வதற்கு உகந்த காலகட்டமாக இருக்கின்றன. கடனை அடைக்க வழி பிறக்கின்ற காலகட்டமாக ஒன்று. உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டத்தையும் நல்ல வளர்ச்சியும் கொடுக்கின்ற எண்ணாக 8 மற்றும் நீல நிறங்கள் மற்றும் ராயல் ப்ளூ இது போன்றவர்கள் மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கின்றன. இன்றை நீங்கள் செய்ய வேண்டியதாக குறிப்பாக மகிஷாசுர வர்தினி இந்த பாடல்கள் கேட்டு வருவதனாலும், காவல் தெய்வம் மற்றும் வன தேவதைகள் வழிபாடுகள் இன்று அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கின்ற பொன்னாளாக மாற்றிவிடும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று யோககரமான நாள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் மிகுந்த அற்புதமாக கூட்டு சம்பந்தப்பட்டது இன்று நல்வழிப்படுத்துகின்ற நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கின்றன. குறிப்பாக 4ஆம் இடத்தில் 5 கிரக சேர்க்கைகள் இருப்பதால் இடம், வீடு, சொத்து சம்பந்தப்பட்டது, உடல்நிலைகள் சீராகும் காலகட்டமாக இருக்கின்றன. எலும்பு சம்பந்தப்பட்ட, ரத்தம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருப்பது இன்று நல்ல வைத்திய முறைகளினால்
உடல் முன்னேற்றம் ஏற்படுகிற காலகட்டம். தாயுடன் பாசங்கள் அதிகரிக்கிற காலகட்டமாக உண்டு. இப்பொழுது தொழில் செய்யும் இடத்தில் தொழிலை விருத்தி செய்யலாமா, தொழிலில் புதிய யுக்திகள் கையாள வாய்ப்புகள் பிறக்கின்றன. வேலைக்கு செல்பவர்கள் பதவி உயர்வு உண்டா, வண்டி வாகனம் வாங்கலாமா, இது போன்ற பலதரப்பட்ட சிந்தனைகள் இருக்கும். அனைத்தும் அற்புதமாக இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு குரு பகவான் 2, 4, 12ஆம் இடத்தை பார்ப்பதால் விலை உயர்ந்த பொருட்களை வெளியே கொண்டு போவது கவனமாக செல்ல வேண்டும். உங்களுக்கு பண ரீதியாக வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ரீதியாக அற்புதமாக இருக்கின்றன. இன்று வளர்ச்சி எண்ணாக உங்களுக்கு இருப்பது 3 மற்றும் மஞ்சள் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. தட்சிணாமூர்த்தி வழிபாடு மற்றும் இனிப்பு மற்றவர்களுக்கு தானம் கொடுப்பது இன்று மிகுந்த நல்ல வாய்ப்பாக அற்புதமான நாளாக மாற்றிவிடும். தனுசு ராசிக்கு இன்று வேலை சம்பந்தப்பட்டதில் அற்புதம் நிகழ்கின்ற நாளாக இருக்கின்றன. குறிப்பாக இந்த ராசிக்காரர்கள் கடன் சம்பந்தப்பட்டதில் மீண்டு வர, புதிதாக கடன் செய்து இடம் வீடு முதலீடு செய்வதற்கு அற்புதமான நாளாக இருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் தொடங்கும் அற்புதமான நாள். மனதுக்கு தைரியம் பிறக்கின்ற காலகட்டமாக ஒன்று. வேலை சம்பந்தப்பட்ட இருப்பதில் அதிக கவனம் செலுத்தி வேலை முன்னேற்றங்கள் அது சார்ந்த வளர்ச்சிகரமாக இருக்கும். இன்று குறிப்பாக உழைக்காத வருமானமாக கமிஷன் வகையில் வருமானங்கள், இன்ட்ரெஸ்ட் சம்பந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் துறையினர், இன்டீரியர் சம்பந்தப்பட்ட துறையினருக்கு அற்புதமாக இருக்கின்றன. குறிப்பாக உங்கள் 3ஆம் வீட்டில் நிறைய கிரகங்கள் இருக்கும் காலகட்டத்தில் பைக் சம்பந்தப்பட்ட, குறிப்பாக 2 சக்கர வாகனங்கள், பைக் சம்பந்தப்பட்ட கவனமாக இருக்கட்டும். கதவு சம்பந்தப்பட்டதில் கைகள் சிக்காமல் பார்த்துக்க வேண்டிய நாளாக இருக்கின்றன. மற்றபடி இன்று விற்க வேண்டிய பொருட்கள், தகவல் தொடர்பு அற்புதமாக இருக்கும். மாணவர்களுக்கு இன்று கல்வி ரீதியாக மேன்மைப்படுகிற காலகட்டம். இன்று இன்டர்வியூ சம்பந்தப்பட்டதில் இன்று அமைப்பு செய்தாலோ, இன்று மற்றவருக்கு தகவலை பரிமாற்றம் செய்தாலோ அது 2ஆக வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம். தொழிலில் இன்று வளர்ச்சியுடைய அற்புதமான நாள். இன்னும் உங்களுக்கு ராசி எண்ணாக நிறமாக இருப்பது இன்று 9 மற்றும் மெரூன் சிவப்பு நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. திருச்செந்தூர் முருகர் வழிபாடுகள், கந்தசஷ்டி கவசங்கள், முருகர் சம்பந்தப்பட்ட பாடல்கள் கேட்டு வரும்போது இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக மங்களகரமான நாளாக மாறிவிடும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் பிறக்கின்ற காலகட்டம் ஒன்று. குறிப்பாக உங்கள் 2ஆம் வீட்டில் 5 கிரக சேர்க்கைகள் இன்று தனயோகம், குடும்ப ரீதியாக முக்கிய முடிவுகள் இருக்கின்றன. வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக அனைத்தும் சுபமாக இருக்கிற காலகட்டம் ஒன்று. இன்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயங்கள், வண்டிய வாகனத்தில் பயணிக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். தாயுடன் கருத்து வேறுபாடு வரக்கூடாது. 3ஆவதாக குறிப்பாக வீடு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பராமரிப்பு செலவுகள் வருகிற காலகட்டமாகவும் இதை கவனித்து செய்ய வேண்டிய காலகட்டம். உங்களுக்கு இப்பொழுது கமிஷன் வகையில் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டம், உழைக்காத வருமானம் வருகிற காலகட்டமாக இருப்பதால் பொருளை சரியாக பயன்படுத்தினாலே வெற்றி வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக மேன்மை பெறுகிற காலகட்டம். திருமண ரீதியாக இந்த திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் இருப்பதால் திருமணத்தில் தவறவிட்ட திருமணங்கள், குறிப்பாக திருமணம் உண்டா இல்லை என்ற குழப்பம் ஏற்பட்டதில் குழப்பத்திலிருந்து தெளிவு பெறுகிற காலகட்டம் ஒன்று. திருமணம் வேண்டுமா வேண்டாமா உறுதியாக காலகட்டம் ஒன்று. வேலைக்கு செல்பவர்கள் வேலையில் இருந்த தொந்தரவுகள் விலகி அதிலிருந்து முன்னேற்றம் ஏற்படுகிற காலகட்டமாக வந்தது. ஆக மொத்தம் உடல் ரீதியாக மன ரீதியாக திருப்திகரமான நாளாக இருக்கின்ற பொன்னாள் இன்று. இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 6 மற்றும் இளஞ்சிவப்பு பிங்க் நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. நீங்கள் கேட்டு வருவது லட்சுமி கடாட்சமான மந்திரங்கள், மகாலட்சுமி மந்திரங்கள், கனகதாரா சோத்திரங்கள் கேட்டு வர இன்று வளர்ச்சிகரமாக பொன்னாளாக மாறிவிடும். கும்பராசி அன்பர்களை இன்று அதிர்ஷ்டங்கள் கொளிக்கின்ற பொன்னாளாக இருக்கின்றன. உங்கள் ராசியில் 5 கிரக சேர்க்கைகள் இருக்கும் காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகள். இன்றைய காலகட்டத்தில் எதை எடுக்கலாம், எதை வேண்டாம் என்று கூறலாம் என்ற பல குழப்பங்கள் ஏற்படுகிற அளவுக்கு அத்தனை வாய்ப்புகள் இருக்கிற காலகட்டம். இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு ஃபோன் மூலமாகவோ, இடம் சம்பந்தம் மூலமாகவோ, தகவல் சம்பந்தப்படும் அனைத்தும் அனுகூலமாக இருக்கின்றன. குறிப்பாக இன்று இளைஞர்களுக்கு வாழ்வில் வெளிச்சம்களை வழிகாட்ட ஒரு அற்புதமான நாளாக மாறுகிற நாள் உண்டு. இன்றைய காலகட்டத்தில் சரியாக பயன்படுத்தினால் தொழில், வேலை, திருமணம் அனைத்திலும் உச்சத்துக்கு செல்கிற வாய்ப்புகள் ஏற்படுகிற காலகட்டம். இன்றைய காலகட்டத்தில் தந்தை மகன் இருந்த மனக்கசப்புகள் விலகும். நட்பு வட்டாரத்தில் இருந்த கசப்புகள் விளைகிற காலகட்டமாக இருக்கின்றன. வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட பயணங்கள் ஒன்று, பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்று அற்புதமாக இருக்கின்றன. குறிப்பாக மாணவர்கள் வேலை கிடைக்குமா கிடைக்காதா, வேலை படிக்கலாமா, இது போன்ற குழப்பத்துக்கு ஒரு தீர்வு ஏற்படுகிற காலகட்டம் ஒன்று. தன தானிய விருத்தி ஏற்படுகின்ற கும்பாபிஷேகம் சம்பந்தப்பட்டது நடந்தால் அதுக்குண்டான ஒரு சிறு டொனேஷன், குறிப்பாக அன்னதானம் இது போன்றது கொடுத்தால் இன்னும் வளர்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு ராசி எண்ணாக நிறமாக இருப்பது 5 மற்றும் பச்சை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. உங்களுக்கு வழிபாட்டு தெய்வமாக விஷ்ணு சரசநாமங்கள், துளசி மாலைகள் அணிந்தவன் துளசியை வழிபட்டாலே இன்று பொன் காலமாக மாறுகின்ற அற்புதமான நாள். மீனராசி அன்பர்களே, இன்று மனதைரியம் பிறக்கின்ற பொன்னாளாக இருக்கின்றன. எதை தவறவிட்டோம் பெறுவதற்கு, எதை வைத்திருந்தோம் தவறவிடுவதற்கு என்ற ஒரு தத்துவம் பேசும் அளவுக்கு மாறுகிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் நிறைய கிரக சேர்க்கை இருப்பதால் பொதுவாக மலைப்பிரதேசங்கள், நீர்நிலை உள்ள இடங்களில் மட்டும் கவனம். மற்றபடி அற்புதமாக நாள். முதலீடு செய்ய யோசனைகள் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்கின்றன. குறிப்பாக கையில் பணம் வைத்திருப்பதை விட நகையாகவோ, இடமாகவோ, சொத்தாகவோ இல்லை கடனை அடைப்பது சிறந்த விஷயமாக இருக்கும். கையில் பணம் வைத்திருந்தால் விரயம் ஏற்பட வாய்ப்புண்டு. உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட இடத்தில் எனக்கு தொந்தரவு கொடுத்தவர்கள் விலகுவார்கள். வேலை மாறலாமா, வேலைக்கு வேறு சம்பள உயர்வு ஏற்படுகின்ற காலகட்டம் என்ன என்று இது போன்ற சிந்தனைகள் இருக்கும். குறிப்பாக டே ட்ரேடிங் சம்பந்தப்பட்டு செய்யக்கூடாத நாள். இந்த காலகட்டத்தில் நிறைய பேர்கள் டே ட்ரேடிங், ஆன்லைன்
சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பணத்தை இழக்கின்ற காலகட்டமாக இருப்பதால் இன்று மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியதான். உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அனுகூலமாக இருக்கின்றன. வேலையில் முக்கிய முன்னேற்றங்கள் ஏற்படுகிற காலகட்டமாக இருப்பதால் வேலை சம்பந்தப்பட்ட அனுகூலமாக பார்க்கலாம். தொழில் செய்பவர்கள் இன்று கவனமாக முதலீடு செய்ய வேண்டும். தொழிலில் தெரியாத விஷயத்தில் இன்வால்வ் ஆகக்கூடாது. தெரிந்த விஷயத்தை மட்டும் செய்ய வேண்டிய காலகட்டம். இன்று அதிர்ஷ்ட எண்ணாக நிறமாக இருப்பது 2 மற்றும் வெண்மை நிறங்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்கின்றன. இன்று அம்பாள் வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு இது போன்ற ஒரு முறை சென்று வந்தால் இன்றைய நாளில் உங்களுக்கு அற்புத நாளாக மாற்றிக் கொடுக்க அம்பாள் காத்திருக்கிறாள். ஆன்மீகம் அறிவோம். ஜோதிடத்தில் அவமாகம் என்ற ஒரு நாள் உண்டு. குறிப்பாக ஒரே நாளில் 3 திதி, 3 நட்சத்திரங்கள், 3 யோகங்கள் வருகிற நாளை அவமாகம் என்று குறிப்பிடுவோம். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இந்த நாள் அவமாகமாக இருப்பதால் முக்கிய விஷயங்கள் தவிர்க்க வேண்டும். அவமாகம் இல்லாத நாளை தேர்ந்தெடுத்தாலே வாழ்வில் செழிப்பு வெற்றி நிச்சயம் ஒன்று. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.